இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜூன் 2024ல கேட்ட பேர்ட் சிபிஎம் சம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Geotech Limited has recently won a contract for the installation of a die casting machine at a local factory of a large national firm of electronic engineers. The following table gives the various activities in this job and normal duration in days. ஓகேவா? ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளோ டேஸ் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்டிவிட்டி ABCDEFGH. ஸோ இந்த ஆக்டிவிட்டிலாம் அவங்க வாங்கியிருக்க இந்த கான்ட்ராக்டில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளோ டேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க வந்து ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரிசீடிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா இப்போ ஏக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்போ ஏ தான் ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? பி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏ கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ ரெக்வயர்ட் டேட்டா என்னன்னு கேட்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிசைன் தி PERT நெட்வொர்க் டயக்ராம் அண்ட் இண்டிகேட் ஆல் பாத்ஸ் த்ரூ இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து PERT-ஓட டயக்ராம் வரைஞ்சு அதோட டியூரேஷன் நம்ம அதில் ஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை தி கிரிட்டிக்கல் பாத் அண்ட் இட்ஸ் டியூரேஷன். ஸோ அதோட எவ்வளோ பாத் இருக்கோ அந்த பாத் எல்லாமே நம்ம போட்டு எது கிரிட்டிக்கல் பாத்துன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், அனலைஸ் அண்ட் அசஸ் தி டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் ஆஃப் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஒரு ஆக்டிவிட்டியோட டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 7 மார்க் வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நெட்வொர்க் டயக்ராம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 தான் நம்மளோட ஏ ஆக்டிவிட்டி. கரெக்டுங்களா? அப்போ 1 to 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஏ. நெக்ஸ்ட் 2 to 3 பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி பி. டூ டு த்ரீ ஆக்டிவிட்டி பி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 to 4 ஆக்டிவிட்டி சி. டூ டு ஃபோர் ஆக்டிவிட்டி சி. நெக்ஸ்ட் 2 to 5 ஆக்டிவிட்டி டி. டூ டு 5 ஆக்டிவிட்டி டி. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 to 5. ஓ, ஸோ நம்ம இந்த மாதிரி டிரா பண்ணோம் அப்படின்னா 3 to 5 வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 5 வந்து இங்கே போட்டு 4 இங்கே போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ அதை நான் எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் போடுறேன். டூ டு த்ரீ, நான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கிறேன். 2 to 5 அண்ட் 2 to 4. ஸோ 2 to 3ங்கிறது நம்மளோட ஆக்டிவிட்டி பி, 2 to 5ங்கிறது ஆக்டிவிட்டி டி, 2 to 4ங்கிறது ஆக்டிவிட்டி சி. ஓகேவா? ஸோ நம்ம டி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 3 to 5 3 to 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இ.
நெக்ஸ்ட் 4 to 5. ஸோ 4 to 5 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி எஃப். ஸோ இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் 5 to 6. 5 to 6 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி ஜி. நெக்ஸ்ட் 6 to 7. ஆக்டிவிட்டி ஹெச். ஓகே, ஸோ இப்போ பாருங்க. ஒன் to 2 ஆக்டிவிட்டி ஏ. ஓகே, 1 to 2 ஆக்டிவிட்டி ஏ. நெக்ஸ்ட் 2 to 3 ஆக்டிவிட்டி பி. 2 to 3 ஆக்டிவிட்டி பி. இதோட ப்ரிசிடிங் ஆக்டிவிட்டி என்ன? பிக்கு முன்னாடி ஏ இருக்கணும். கரெக்டா? அப்போ பிக்கு முன்னாடி நமக்கு ஏ இருக்கு. நெக்ஸ்ட் 2 to 4. 2 to 4 ஆக்டிவிட்டி சி. அதுக்கு முன்னாடி நமக்கு ஏ இருக்கணும். கரெக்டா? அப்போ 2 to சி. அப்போ 2 to 4 நமக்கு ஆக்டிவிட்டி சி. அதுக்கு முன்னாடி ஏ இருக்கு. நெக்ஸ்ட் 2 to 5. 2 to 5 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி டி. அதுக்கு முன்னாடி நமக்கு ஏ இருக்கணும். இப்போ 2 to 5ங்கிறது நமக்கு ஆக்டிவிட்டி டி. அதுக்கு முன்னாடி தான் ஏ இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 to 5 நமக்கு ஆக்டிவிட்டி இ. ஸோ இக்கு முன்னாடி பி இருக்கணும். 3 to 5 ஆக்டிவிட்டி இ. இதுக்கு முன்னாடி நமக்கு பி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 4 to 5. 4 to 5 ஆக்டிவிட்டி எஃப். அதுக்கு முன்னாடி நமக்கு சி இருக்கணும். ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி நமக்கு சி இருக்கு. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஜி. ஆக்டிவிட்டி ஜிக்கு முன்னாடி 5 to 6 ஜி. 5 to 6 நமக்கு ஜி. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஆக்டிவிட்டி டி, இ, எஃப் இது மூணுமே கம்ப்ளீட் ஆயிருக்கணும். கரெக்டா? அப்போ இ, டி, எஃப் இது மூணுமே கம்ப்ளீட்டா நடந்தா இதுக்கப்புறம் தான் நமக்கு ஜி வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 6 to 7 ஆக்டிவிட்டி ஹச். அதுக்கு முன்னாடி நமக்கு ஜி இருக்கணும். 6 to 7 ஆக்டிவிட்டி ஹச். அதுக்கு முன்னாடி நமக்கு ஜி இருக்கு. ஓகே, அப்போ நமக்கு நெட்வொர்க் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து டியூரேஷனை ஃபிட் பண்ணலாம். 1 to 2 2 days. ஆக்டிவிட்டி பி க்கு 3 days. ஆக்டிவிட்டி சி க்கு 15 days. ஆக்டிவிட்டி டி க்கு 3 days. ஆக்டிவிட்டி இ க்கு 12 days. ஆக்டிவிட்டி எஃப் க்கு 8 days. ஆக்டிவிட்டி ஜி க்கு 3. ஹெச் க்கு 12. ஓகே, ஸோ நம்ம இதை ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்க போறோம். கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற இப்போ நமக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் டு இந்த எண்டிங் பாயிண்ட். இந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு என்னென்னலாம் வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அது இருக்க டியூரேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு எதுல நமக்கு ஹையஸ்ட் டியூரேஷன் வருதோ அதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாத். ஓகே, ஸோ அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, எண்டிங் பாயிண்ட் 7. ஓகேவா? ஸோ இங்க இருந்து ஸோ 1ல இருந்து 7 ரீச் ஆகுறதுக்கு நமக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்கு? 1, 2, 3, 5, 6, 7. நெக்ஸ்ட் 1ல இருந்து 2 போகலாம். 2ல இருந்து நேரா 5க்கு போயிட்டு 6, 7க்கு போயிடலாம். இல்ல 1, 2, 2, 2ல இருந்து 4 போயிட்டு 4ல இருந்து 5 போயிட்டு 5ல இருந்து 6, 7 இப்படி போகலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்படி தனியா எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் 1 to 2, 2 to 3, 3 to 5, 5 to 6, 6 to 7. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே இது 1 to 2, 2 to 5, 5 to 6, 6 to 7. நெக்ஸ்ட் தேர்ட் வே என்ன? 1 to 2, 2 to 4,
4 to 5, 5 to 6, 6 to 7. ஓகே, இப்போ இதுக்கு இடையில உள்ள டியூரேஷன்லாம் எழுதணும். ஓகேங்களா? ஸோ 1 to 2க்கு எவ்வளோ இருக்கு? 2 ப்ளஸ் 2 to 3, 2 to 3க்கு 3. நெக்ஸ்ட் 3 to 5, 3 to 5க்கு 12. நெக்ஸ்ட் 5 to 6க்கு 3 ப்ளஸ் 12. நெக்ஸ்ட் 1 to 2க்கு 2, 2 to 5க்கு 3, 5 to 6க்கு 3, லாஸ்ட்ல 12. நெக்ஸ்ட் 1 to 2க்கு 2, 2 to 4க்கு 15, 4 to 5க்கு 8, 5 to 6க்கு 3, லாஸ்ட்ல 12. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் 2 + 3 + 12 + 3 + 12. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 32 days வருது. நெக்ஸ்ட் 2 + 3 + 3 + 12. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ஒன் 2 + 3 + 3 + 12. ஆட் பண்ணா 20 days வருது. லாஸ்ட் ஒன் 2 + 15 + 8 + 3 + 12. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40 days வருது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நமக்கு டேஸ். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டியூரேஷன்ல எது நமக்கு அதிகமா இருக்கு? 40 தான் அதிகமா இருக்கு. கரெக்டா? அப்போ இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாத். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த வே தானே கிரிட்டிக்கல் பாத். இது அப்படியே நம்ம இங்க ஒரு டபுள் லைன் போட்டுறணும். ஓகேவா? 1 to 2, 2 to 4, 4 to 5, 5 to 6, 6 to 7. ஓகே, ஸோ கோட் போறப்போ கொஞ்சம் நீட்டா போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாத். ஓகே, அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம், செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் இது கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முட் பார்த்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இதில் என்னென்ன ஆக்டிவிட்டிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஆக்டிவிட்டி ஒன் to 2, 2 to 3, 2 to 4, 2 to 5, 3 to 5, 4 to 5, and 5 to 6, 6 to 7. ஓகே, நெக்ஸ்ட் இதோட டியூரேஷன் எழுதிக்கலாம். டியூரேஷன் ஃபர்ஸ்ட்டுக்கு 2, நெக்ஸ்ட் 3, 15, 3, 12, 8, 3 and 12. Okay, next earliest starting time, earliest finishing time, latest starting time, latest finishing time, total float, free float, independent float. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மெட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க டிராயிங் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா
அந்த டிராயிங் வரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிராயிங்லேயே இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமும் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக சம் போட ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 2 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்ன? 0. கரெக்டா? ஸோ நமக்கு இங்கே எந்த டியூரேஷனுமே இல்லை, ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்கு 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ 1 to 2 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் EST. ஓகே, 0. இந்த சைடு நம்ம நோட் பண்றது வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 2 to 3 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ நமக்கு இங்கே 0 வந்துருச்சு. கரெக்டா? இந்த 0 கூட இந்த 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்டா? அப்போ இங்கே 0 + 2 வந்து நமக்கு இங்கே 2. ஓகே, அப்போ இந்த 2 தான் நமக்கு இங்கே இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2 to 4. 2 to 4க்கும் சேம் அதே தான். 0 + 2 2. ஓகே, 2 தான் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம். நெக்ஸ்ட் 2 to 5. 2 to 5க்கும் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 2 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 3 to 5. ஸோ 3 to 5க்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்னவா இருக்கும்? அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஆக்டிவிட்டியை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உள்ள ஆக்டிவிட்டி இது பி. அப்போ 2 + 3 5. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி 4 to 5க்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்னவா இருக்கும்? 2 + 15 17. ஸோ நம்ம இது முடிச்சாச்சு. ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5 to 6. ஸோ 5 to 6ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்னவா இருக்கும்? இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஏரோ வந்து 5ல முடியுது. கரெக்டா? ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு மூவ் ஆன் பண்றப்ப நமக்கு 3 ஏரோ வந்து நமக்கு ஒரு இடத்துல முடிஞ்சு அப்படின்னா எது ஹையஸ்ட் வருதோ அதான் நம்ம எடுக்கணும். ஓகேவா? இதே நம்ம ரைட்ல இருந்து லெஃப்ட் வர்றப்ப 2 ஏரோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ஏரோ இருக்கு, இங்க ஒரு ஏரோ இருக்கு, இங்கேயும் ஒரு ஏரோ இருக்கு. ஓகேவா? அப்ப நம்ம இந்த சைட்ல இருந்து கால்குலேட் பண்றப்ப எது விச் லோவரா இருக்கோ அதான் நம்ம இங்க எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சம் போறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா 5 to 6க்கு நமக்கு இங்க 3 ஏரோ முடியுது. கரெக்டா? அப்போ இந்த 3 ஏரோவுமே கண்டுபிடிச்சு அதுல எது ஹையஸ்ட் பாயிண்டோ அதான் நம்ம எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ 3 to 5க்கு பாத்தீங்க அப்படின்னா 5 + 12 17 வரும். கரெக்டா? நெக்ஸ்ட் 2 to 5 பாக்குறப்ப 2 + 3 போட்டீங்க அப்படின்னா இங்க 5 வரும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க 4 to 5 பாத்தீங்க அப்படின்னா 17 + 8 போட்டீங்க அப்படின்னா 25 வருது. ஓகே, அப்போ இது 3ல எது ஹையரா இருக்கு? நமக்கு 25 தான் ஹையரா இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த 5 to 6ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 25. ஓகே, இதான் ஹையரா இருக்கு, அதனால இந்த ஹையர் தான் நமக்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமா இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 6 to 7. 6 to 7க்கு இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்னவா இருக்கும்? 25 + இதோட டியூரேஷன் 3, அப்போ 28. ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இந்த 7ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 28 + இதோட டியூரேஷன் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 40. ஓகே, ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ்டு டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இப்போ நம்ம லெஃப்ட்ல இருந்து ரைட் போனோமா, அதே மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் வரணும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்போ முடிப்போம் அப்படின்னா சேம் இங்கே 40. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு போறப்ப ஆட் பண்ணணும். கரெக்டா? இப்போ ரைட்ல இருந்து லெஃப்ட் வரப்போ மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள் கான்செப்ட் இவ்வளவுதான். இப்போ 40 - 12 போட்டீங்க அப்படின்னா இங்கே 28. நெக்ஸ்ட் 28 - 3 போட்டீங்க அப்படின்னா 25. ஓகே, நெக்ஸ்ட் 5 to 4 பார்த்தீங்க அப்படின்னா இங்க 25 இருக்கு. 25 கூட 8 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 17. ஓகே, நெக்ஸ்ட் 5 to 3. 5 to 3 பார்க்குறப்ப 25 - 12 போட்டீங்க அப்படின்னா 25 - 12 போட்டீங்க அப்படின்னா 13. ஓகே,
நெக்ஸ்ட் 5 to 2 ஓகேவா. பட் நம்ம இங்க 5 to 2 போடுறப்ப நமக்கு என்ன ஆகும், இங்க 3 ஏரோ வந்து நமக்கு 2ல கம்ப்ளீட் ஆகுது கரெக்டா. அப்போ நான் என்ன சொன்னேன், ரைட்ல இருந்து லெஃப்ட் போறப்ப ஒரு ஈவன்ல வந்து நமக்கு 3 ஏரோ வருது அப்படின்னா எது விச்செவரி ஸ்லோவரோ அதான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. அப்போ இங்க 25 இருக்கு, 25 மைனஸ் 3 போட்டீங்க அப்படின்னா இங்க 22 கரெக்டா. நெக்ஸ்ட் இங்க 13 மைனஸ் 3 போட்டீங்க அப்படின்னா 10, 17 மைனஸ் 15 போட்டீங்கன்னா 2. ஓகே, அப்போ இதுல விச்செவரி ஸ்லோ வருது 2, அப்போ 2 தான் இங்க வரும். ஓகேவா. அப்ப இங்க 2 to 1 பாக்குறப்ப 2 மைனஸ் 2 0. ஸோ இப்படிதான் நம்ம இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமும் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைமும் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதை நம்ம அப்படியே ஃபார்மேட்ல ஃபிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1 to 2 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்ன, 1 to 2 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 0. நெக்ஸ்ட் 2 to 3, 2 to 3 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்ன. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம், செகண்டா இருக்கிறது எல்எஃப்டி லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். ஓகேவா. ஸோ 2 to 3 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் என்ன, 2 to 3 அதோட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 2. நெக்ஸ்ட் 2 to 4 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 2. 2 to 5, 2 to 5 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 2. நெக்ஸ்ட் 3 to 5, 3 to 5 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 5. ஓகே, நெக்ஸ்ட் 4 to 5, 4 to 5 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 17. நெக்ஸ்ட் 5 to 6 ஓட 5 to 6 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 25. 6 to 7 ஓட இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் 28. ஓகே, நெக்ஸ்ட் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம். ஓகேவா. ஸோ இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டியூரேஷனையும் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைமும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் வந்துடும். ஓகேவா. 2 + 0 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் வந்துடும். ஓகே, 2 + 0 2, 3 + 2 5, 15 + 2 17, 3 + 2 5, 12 + 5 17, 17 + 8 25, 25 + 3 28, 28 + 12 40. ஓகே, ஸோ இப்படிதான் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. அதை ஆல்ரெடி நம்ம டிராயிங்லேயே எழுதியிருக்கோம், அதை அப்படியே நம்ம எங்கள் ஃபார்மேட்டில் ஃபிட் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 6 to 7, 6 to 7 ஓட லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் 40. நெக்ஸ்ட் 6 to 5 ஓட லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் 28. நெக்ஸ்ட் 5 to 4, 5 to 4 ஓட லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் 25. நெக்ஸ்ட் 5 to 3, 5 to 3 ஓட லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் சேம் 25. நெக்ஸ்ட் 2 to 5, 2 to 5 ஓட லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் சேம் 25 தான். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4, 2 to 4 ஓட லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் 17. நெக்ஸ்ட் 2 to 3, 2 to 3 ஓட லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் 13. நெக்ஸ்ட் 1 to 2, 1 to 2 ஓட லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் 2. லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். ஓகேவா. இங்க எப்படி நம்ம டியூரேஷன் கூட ஏர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் ஆட் பண்ணி ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நம்ம லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. இது வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து டியூரேஷனை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ 40 - 12 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 28. நெக்ஸ்ட் 28ல இருந்து 3 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25. ஓகே, நெக்ஸ்ட் 25ல இருந்து 8 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 25 - 8 போட்டீங்கன்னா 17. 25ல இருந்து 12 மைனஸ் பண்ணீங்கன்னா 25 - 12 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 13. 25 - 3 போட்டீங்கன்னா 22. 17 - 15 போட்டீங்கன்னா 2. 13 - 3 போட்டீங்கன்னா 10. நெக்ஸ்ட் 2 - 2 0.
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ டோட்டல் ஃப்ளோட்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் இயர்லியஸ்ட் ஸ்டார்டிங் டைம் அண்ட் லேட்டஸ்ட் ஸ்டார்டிங் டைம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு டோட்டல் ஃப்ளோட் ஆர் இயர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைம் டு லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம். இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு டோட்டல் ஃப்ளோட். ஓகேவா? ஸோ நீங்க எப்படி பார்த்தாலுமே ஆன்சர் சேமா தான் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் 0க்கும் 0க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0, 2க்கும் 10க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 8, 2க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0, 22க்கும் 20க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 20, 5க்கும் 13க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 8, 17க்கும் 17க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0, 25 25 0, 28 28 0. ஓகேவா? இப்போ நம்ம டோட்டல் ஃப்ளோட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுவே நீங்க ஏர்லியஸ்ட் ஃபினிஷிங் டைமையும் லேட்டஸ்ட் ஃபினிஷிங் டைம் பார்த்தாலுமே சேமா தான் வரும். பார்க்கலாமா? 2க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0, 13க்கும் 5க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 8, 17 minus 17 0, 5 minus 25 20, 25 minus 17 8, 25 25 0, 28 28 0, 40 40 0. ஓகேவா? ஸோ ரெண்டு இதுல பார்த்தாலுமே நமக்கு சேமா தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ ஃப்ரீ ஃப்ளோட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் ஆஃப் ஹெட் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ இதில் ஈஸியாக நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம்னா இப்போ டோட்டல் ஃப்ளோட் 0வா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் நமக்கு 0வா தான் இருக்கும். ஓகே, ஸோ டோட்டல் ஃப்ளோட்ல எங்கெங்கெல்லாம் 0 இருக்கோ அதை நம்ம இங்கே 0ன்னு போட்டுக்கலாம். 0 0 0 0. ஓகே, இப்போ நம்ம பேலன்ஸ் ஃப்ளோட்க்கு மட்டும் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க இந்த டிராயிங்ல எது ஹெட் ஈவெண்ட் எது டெய்ல் ஈவெண்ட்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கா இருக்கா, இது வந்து நமக்கு டெய்ல் ஈவெண்ட். ஓகே, எண்ட் ஆகுதா, இந்த எண்ட் ஆகுறதா நம்மளோட ஹெட் ஈவெண்ட். ஓகே, ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இப்போ இதுல நமக்கு என்ன ஃபார்முலா? டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் ஆஃப் தி ஹெட் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ டோட்டல் ஃப்ளோட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்லாக் கண்டுபிடிக்கணும். ஸ்லாக்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு ஸ்லாக். ஸ்லாக்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இஎஸ்டி அண்ட் எல்எஃப்டி கண்டுபிடிச்சோமா ஒரு ஈவெண்ட்லயுமே அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நமக்கு ஸ்லாக். ஓகே, ஸோ நான் உங்களை ஃபர்ஸ்டே சொன்னேன் இது ரெண்டையுமே டிராயிங்லேயே நீங்க போட்டுக்கங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஸ்லாக் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் எல்லாத்தையுமே டிராயிங்ல இன்புட் பண்ணுங்க அப்படின்னு. ஓகேவா? இப்போ இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 0. ஸோ இதான் நம்மளோட ஸ்லாக். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 8, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0, இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் 0. ஓகே, அப்போ நமக்கு ஸ்லாக் எல்லாத்துக்குமே 0 தான் வருது, இங்க மட்டும் தான் 8 வருது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணலாம். இப்போ 2 to 3, 2 to 3க்கு ஃபர்ஸ்ட் டோட்டல் ஃப்ளோட் என்ன? 8 மைனஸ் ஸ்லாக் ஆஃப் தி ஹெட் ஈவெண்ட். ஸ்லாக் ஆஃப் தி ஹெட் ஈவெண்ட்னா ஸ்டார்டிங்ல இருக்குது டெய்லு, எண்டிங்ல இருக்குது ஹெட். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? 2 to 3, 2 to 3ல பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட டெய்லு, எண்ட் ஆகுறது நம்மளோட ஹெட். கரெக்டா? இது ஹெட், இது டெய்லு. ஓகே, அப்போ ஸ்லாக் ஆஃப் தி ஹெட் ஈவெண்ட், ஹெட் எது? இது, இதோட ஸ்லாக் என்ன? 8.
அப்போ 8 minus 8 equal to 0. ஓகே, இதை நான் மறுபடியும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் ஃப்ளோட் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா. நெக்ஸ்ட் ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிக்கிறப்ப டோட்டல் ஃப்ளோட்ல 0 இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட்டுமே நமக்கு 0வா தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா டோட்டல் ஃப்ளோட்ல எங்கெங்கெல்லாம் 0 இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 0 போட்டுக்கலாம், ஓகேவா. பேலன்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சா போதும். ஓகே, ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, ஃப்ரீ ஃப்ளோட் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் ஆஃப் தி ஹெட் ஈவெண்ட். ஓகே, டோட்டல் ஃப்ளோட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்லாக் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸ்லாக் எப்படி கண்டுபிடிப்போம், இஎஸ்டி அண்ட் எல்எஃப்டி இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் நம்மளோட ஸ்லாக், ஓகேவா. ஸோ அதை நீங்க டிராயிங்லேயே பென்சில்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் டெய்ல் ஈவெண்ட், ஹெட் ஈவெண்ட், இதுல கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நமக்கு இப்போ நம்ம ஒரு ஆக்டிவிட்டி எடுக்கிறோம், இப்போ நம்ம 5 to 6 எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருக்குது டெய்ல் ஈவெண்ட், எண்டிங் ஆகுறது ஹெட் ஈவெண்ட். ஓகே, ஸோ அதுல மட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு பேலன்ஸா இருக்குது இந்த 2 to 3 அண்ட் 2 to 5, 3 to 5 இதுதான் நமக்கு பேலன்ஸா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 to 3க்கு ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபார்முலா என்ன, டோட்டல் ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் ஆஃப் தி ஹெட் ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் டோட்டல் ஃப்ளோட் எழுதிக்கலாம். நம்மளோட 2 to 3யோட டோட்டல் ஃப்ளோட் என்ன, 8 மைனஸ் ஸ்லாக் ஆஃப் தி ஹெட் ஈவெண்ட். இப்போ நம்ம எந்த ஆக்டிவிட்டி பார்க்குறோம், 2 to 3 தான் பார்க்குறோம், ஓகேவா. இப்போ ஸ்டார்டிங்ல இருக்குது டெய்ல் ஈவெண்ட், எண்டிங்ல இருக்கிறது ஹெட் ஈவெண்ட். ஓகே, அப்போ ஸ்லாக் ஆஃப் தி ஹெட் ஈவெண்ட், அப்போ இதான் நம்மளோட ஹெட் ஈவெண்ட், கரெக்டா. அப்போ இதோட ஸ்லாக் என்ன, 8. அப்போ 8 minus 8 equal to 0. ஓகே, அப்போ இங்கேயே நமக்கு 0 தான் வரும். நெக்ஸ்ட் 2 to 5, 2 to 5 யோட டோட்டல் ஃப்ளோட் என்ன, 20. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், 2 to 5. அப்போ ஸ்டார்டிங்ல இருக்குது டெய்ல் ஈவெண்ட், எண்டிங்ல இருக்குது ஹெட் ஈவெண்ட், கரெக்டா. அப்போ இந்த ஹெட் ஈவெண்டோட ஸ்லாக் என்ன, 0. இப்போ 20 minus 0 equal to 20. நெக்ஸ்ட் 3 to 5, 3 to 5 பார்க்குறப்ப நமக்கு 3 வந்து டெய்ல் ஈவெண்ட், 5 வந்து ஹெட் ஈவெண்ட், கரெக்டா. இப்போ 3 to 5 ஓட டோட்டல் ஃப்ளோட் எவ்வளோ, 8 மைனஸ் ஹெட் ஈவெண்டோட ஸ்லாக் என்ன, 0. அப்போ 8 minus 0 8. அப்போ இங்கே நமக்கு 8 வரும். ஓகே, இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஃப்ளோட் கண்டுபிடிச்சாச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் ஆஃப் டெய்ல் ஈவெண்ட். ஸோ நமக்கு எப்படி டோட்டல் ஃப்ளோட்ல 0வா இருந்தா ஃப்ரீ ஃப்ளோட் 0வா இருக்குமோ அதே மாதிரி இப்போ ஃப்ரீ ஃப்ளோட் 0வா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்லயும் 0 தான் இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு எந்த அளவுக்கு ஈஸியா சம்ம டைமுக்குள்ள முடிக்க பார்க்குறோமோ அந்தந்த ஈஸி வேலை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா. நம்ம பொறுமையா நான் எல்லாமே ஃபார்முலா படி தான் போடுவேன் அப்படின்னா எக்ஸாம்ல உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ எல்லா சம்முலுமே கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் வந்து அதுல என்னென்ன ஷார்ட்கட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்க போட்டாதான் எக்ஸாம் டைம்குள்ள உங்களால முடிக்க முடியும், ஓகேவா. ஸோ அதுக்கு தான் நான் அந்த மாதிரி ஈஸியான வேலை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ளோட் 0வா இருக்குன்னா இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டு 0வா தான் இருக்கும், கரெக்டா. அப்போ நம்ம அதை நம்ம எழுதிக்கலாம். இங்கேயும் 0, இங்கேயும் 0, 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஓகே, அப்போ இது ரெண்டுக்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டா. இப்போ 2 to 5. ஸோ இப்போ 2 to 5யோட இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் கண்டுபிடிக்கலாம். இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட்டோட ஃபார்முலா ஃப்ரீ ஃப்ளோட் மைனஸ் ஸ்லாக் ஆஃப் தி டெய்ல் ஈவெண்ட். ஓகே, அப்போ இப்போ நம்ம 2 to 5, 2 to 5யோட ஃப்ரீ ஃப்ளோட் எவ்வளோ, 20. 20 மைனஸ் ஸ்லாக் ஆஃப் தி டெய்ல் ஈவெண்ட், கரெக்டா. அப்போ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், 2 to 5, 2 to 5யோட டெய்ல் ஈவெண்ட்ங்கிறது இது, ஹெட் ஈவெண்ட்ங்கிறது இது, கரெக்டா. இப்போ நமக்கு தேவையானது டெய்ல் ஈவெண்ட்ல இருக்க ஸ்லாக் வந்து 0. இப்போ மைனஸ் 0 போட்டீங்க அப்படின்னா 20 தான். நெக்ஸ்ட் 3 to 5, 3 to 5யோட ஃப்ரீ ஃப்ளோட் என்ன, 8 மைனஸ் 3 to 5, 3 to 5 அப்படின்னா இது ஹெட் ஈவெண்ட், இது நமக்கு டெய்ல் ஈவெண்ட், கரெக்டா. அப்போ டெய்ல் ஈவெண்ட்ல உள்ள ஸ்லாக்
8. இப்போ -8 போட்டீங்க அப்படின்னா 0. இப்போ இங்க நமக்கு 0 வரும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம டோட்டல் ஃப்ளோட், ஃப்ரீ ஃப்ளோட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ உங்க எல்லாருக்குமே நான் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ஒவ்வொரு சம்லையும் இருக்கிற ஷார்ட்கட் வே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா டைம்குள்ள நம்மளால சம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, எந்த இடத்துலயாச்சும் புரியாம இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.